இல்ல சிஎம் வந்து இப்போ எல்லாம் நிறைய பெட்டிஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு சிஎம்க்கு அனுப்பிச்சுருக்காங்க, சிஎம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு. அது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கிறத வந்து எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சிஎம் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மீன் டைம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க, நீங்கள் அந்த யாரெல்லாம் மனு கொடுத்தாங்களோ அவங்களுக்கே ஃபோன் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ், வேலை முடிஞ்சிருக்கா, எதில் பெண்டிங் இருக்கு, என்ன அவங்களுக்கு சூழ்நிலைங்கிறத கேட்டு தெரிஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நிறையா கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி உங்களை போலவே பல சங்கங்களும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் தான் பேச இருக்கோம். உங்களுக்கு வந்து முக்கியமான ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்களேன். என்ன வந்து அதாவது பரவலா எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, ஏதாச்சும் பெண்டிங் இருக்குது, அது வந்து என்ன பிரச்சனை, என்ன அது ஏதாச்சும் ரெண்டு ஒன்று சொல்லுங்க. மக்கள் நலன்காக செயல்படக்கூடிய இந்த அரசு எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுவதிலே முனைப்பு காட்டி வருகிறது. குறிப்பா கட்டிடத்தினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா இப்போ கிரவுண்ட் பிளஸ் 3 ஃப்ளோர் 12 மீட்டர் என்கிற அளவு இருக்கிறது. அதனை மாற்றி அமைத்து 14 மீட்டராக உயர்த்திட வேண்டும் என்கிற கோரிக்கை எங்கள் கூட்டமைப்பில் தரப்படுகிறது. அது வந்து இல்ல இப்போ நாமக்கல்ல இருந்து ஒரு அவங்க பேசினாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அது வந்து 14 மீட்டரா வந்து ஹைட் பண்றதுக்கு வந்து இப்போ ஃபைல் சர்க்குலேட் ஆகி போயிடுச்சு. அது விரைவில் அந்த ஆர்டர் வந்துடும். சரி, அடுத்தது சொல்லுங்க. அடுத்து சாலை, புதிய வீட்டுமனை பிரிவுகளுக்கான அன்பு சாலை தற்பொழுது வந்து 7 மீட்டர் என்கிற அரசு இருக்கிறது. பல கிராமங்களில் நகரங்களில் பழைய சாலைகள், அதே போன்று வரன்முறை சட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட சாலைகள் எல்லாம் 20 அடி சாலைகள் 6 மீட்டரா இருக்கிறது. அதையும் கவனத்தில் கொண்டு ஏற்கனவே மாற்றுவது அமைச்சர் அவர்கள் சட்டசபையிலும் அதனை தெரிவித்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அது குறித்து பேசியிருக்கிறீர்கள். அதே போன்று அது நான் சொல்றேன். இப்போ அது சொல்றேன், அது எனக்கு புரிஞ்சிச்சு, அது சொல்றேன். இப்போ வந்து அந்த அப்ரோச் ரோடு வந்து பஞ்சாயத்து ரோடா இருந்து அல்லது ரெகுலரைசேஷன்ல வந்த லே அவுட் இருந்ததுன்னா 6 மீட்டர் இருந்ததுனாக்க அதை வந்து அப்ரோச் ரோடா எடுத்துக்கலாம். ஆனா புதுசா வர்ற லே அவுட்ல கண்டிப்பா 7 மீட்டருக்கு மேலதான் இருக்கணும். அது ஆமா, அதை குறைக்க முடியாது. இது மட்டும் 6 மீட்டர் வந்து வச்சுக்கலாம். இந்த எந்த ஏரியானாக்க இது வந்து டவுன் பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சியில தவிர மற்ற இடத்துல இருக்கிறத ஒரு முதல் கட்டமா செய்யலாம்னு முடிவெடுக்கிறோம். முதல் கட்டமா கிராமப்புறங்கள்ல நீங்க செய்யறதுக்கான உத்தேசத்தை வந்து சொல்லியிருக்கீங்க, அதுக்கு நன்றி. ஆனா 2ஆம் கட்டமாக இந்த நகர்ப்புறங்களையும் பழைய 20 அடி சாலைகளுக்கு பின்னாடி பெரும் நிலம் இருக்குது, அதுவும் வளர்ச்சி அடையணும். மக்கள் வளர்ச்சி அடையணும். நகர்ப்புறங்கள்ல வந்து டிராபிக் ப்ராப்ளம் அதெல்லாம் யோசிச்சுதான் அது கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அது அடுத்த கட்டமா கண்டிப்பா பேசலாம். நிச்சயமா 2ஆம் கட்டமா அது பரிசீலனை. சரி, வேற முக்கியமான சப்ஜெக்ட் 220 சதுர மீட்டர் 3 கிச்சன் வரைக்கும் தற்பொழுது கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் தருவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதனை மாற்றி அமைத்து 250 சதுர மீட்டர் அளவுள்ள 8 கிச்சன் வரைக்கும் இருக்கிற வீடுகளுக்கு கிரவுண்ட் பிளஸ் 3 ஃப்ளோர்ஸ் கட்டக்கூடிய வீடுகளுக்கு அந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் பணி நிறைவு சார்ந்த பெறுவதற்கு வந்து விலக்கு தேவை என எங்களுடைய கூட்டமைப்பு நீண்ட நாள் கோரிக்கை வைத்துள்ளது. இப்ப அந்த சங்கமும் நாமக்கல் இருந்து அவங்க பேசினாங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே கட்டடம் கட்டிட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நாங்க வந்து சொல்லி இருக்கிறத இப்ப நீங்க சொன்னீங்களா, அது அப்படியே தான் சொல்லியிருக்கோம். 750 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள கிரவுண்ட் பிளஸ் 3 மட்டும் கட்டுற பில்டிங்ல 3 கிச்சனுக்கு பதிலாக 8 கிச்சன் வரல இருந்ததுனாக்கா அவங்க வந்து என்ஓசி வாங்க தேவையில்லை. ஆனா வந்து அந்த சட்ட திட்டங்கள் என்ன இருக்குதோ அந்த நாம்ஸ் படி கட்டணும். அதுல வந்து வயலேட் பண்ணக்கூடாது, என்ஓசி வேண்டியது இல்லைங்கிறதுக்காக தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஓகேங்க, ஓகேங்க. சரி, அதை நான் சொல்லிருக்குமா? அது ஒரு 6 மாத காலம் நீடிப்பு செய்யணும். 2வது கிராம அடிப்படையில் சரி, நான் இப்ப சொல்றேன். ஒண்ணு வந்து அந்த கால நீட்டிப்பு கொடுக்கறது, இன்னொரு 6 மாசம் நீட்டிப்பு கொடுக்கறதுக்கு அதுக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. ஒண்ணு. 2வது அந்த இப்ப வந்து வில்லேஜ் அப்படின்னு தான் எடுக்கிறாங்க.
ஒரு ஹாக்கா ஏரியாங்கிறத வில்லேஜ்னு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது வந்து அதில் டிஸ்பாரிட்டி இருக்கு. ஒரு வில்லேஜ் வந்து 10 கிலோமீட்டருக்கு போகுது, ஒரு வில்லேஜ் 2 கிலோமீட்டருக்கு முடிஞ்சு போயிடுது. இந்த டிஸ்பாரிட்டி இருக்கிறதுனால அதை வந்து ஒரு யூனிஃபார்மா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்ப அது சர்வே நம்பர் கணக்குல கொண்டு வந்துடலாம்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுல வந்து கொஞ்சம் ஒர்க் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்றாங்க. அதுக்கு தனியா கன்சல்டன்ட் போட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது சில இடத்துல நீங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50% இருந்து 60% ஏரியா அந்த ஹாக்கா ஏரியான்றது வெளியில வந்துடும். அது வந்து அந்த ஃபாரஸ்ட் அந்த இதுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது. அதே நேரத்தில் தேவையில்லாம ஹாக்கா ஏரியான்றது அது வெளியில வந்துடும். ரைட்டுங்க. இப்ப வேற ஏதாச்சும் இருந்ததுனாக்க நீங்க எங்களுக்கு அனுப்புங்க, நாங்க எல்லாமே பார்த்துட்டு சொல்றோம். ஓகேங்க, நன்றிங்க.